Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil lahu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. ஆகு என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும் குறிப்பாக இந்த உரையை செவியேற்று கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்பில் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுல்லதி ஹலக்கும் மின் காஃபின், இந்த மனிதர்களை ஒரு பலவீனமான நிலையிலே நாம் படைக்கின்றோம். சும்ம ஜால மிம்பாதி வாஃபின் கூவத்தன், மீண்டும் ஒரு பலமான நிலையை அவனுக்கு நாம் உருவாக்குகின்றோம். சும்ம ஜால மிம்பாதி கூவத்தின், மீண்டும் ஒரு பலவீனமான நிலைக்கு இந்த மனிதனை தள்ளுகிறோம் என்பதாக மனிதனுடைய படைப்பை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே இறைவன் மனிதர்களுக்கு 3 விதமான படைப்பு இருக்கிறது என்பதையும் அதிலே 2 விதமான நிலை, அந்த படைப்பிலே இருக்கக்கூடிய நிலை ஒன்று பலவானதாகவும் 2 பலவீனமானதாகவும் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். அது முதலாவதாக குழந்தை பருவம். அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு பசியும் தெரியாது, அழுகையும் தெரியாது, அனைத்தும் அழுமொழி தான், எதையுமே கேட்க தெரியாது. கொஞ்சம் வளர்ந்த பிறகும் பருவம் வயதை அடையும் வரைக்கும் அவனாக எதையுமே செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆற்றலும் அறிவும் கிடையாது. அதே போல வயது முதிர்ந்த ஒரு நிலையை அவன் எட்டிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய உடல் பலவீனத்தால் அவனுக்கு இயலாமையானால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது, பிறருடைய உதவி அவனுக்கு தேவை. அதுதான் வயதான ஒரு பருவம். இந்த 2 பருவத்திற்கும் இடைப்பட்ட நிலைதான் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த வாலிப பருவம். அப்படிப்பட்ட பருவத்தை தான் அனைவரும் விரும்புவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 40-45 வயதை எட்டியவர்கள் கூட லேசாக ஒரு நரைமுடி விட்டால் அதை அவங்களால பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாருமே இந்த இளமையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு இயக்கமா இருந்தாலும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், இன்னும் பிற நிறுவனங்களாக இருந்தாலும் அனைவரும் யாரை தேடுகிறார்கள் என்று சொன்னால் இளைஞர்களைத்தான் தேடுகிறார்கள். ஏன்னா அந்த பருவம் தான் உழைக்க முடியும், அனைத்தையும் சிந்திக்க முடியும். வயதானவர்கள் கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை விட, இந்த உலகத்திற்கு கொடுத்த பல சாதனைகளை விட இளைஞர்கள் செய்த சாதனை தான் அதிகம். அந்த இளமை பருவத்தில் உள்ளவர்கள் செய்த சாதனைகள் தான் அதிகம். ஏன்னா அதுதான் ஆற்றலுடைய, இரத்தம் சூடாக இருக்கக்கூடிய, அனைத்தையும் சிந்திக்கக்கூடிய, எல்லா விதமான ஆற்றல் இருக்கக்கூடிய பருவமாக அந்த பருவம் இருக்கிறது. அதைத்தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அதைத்தான் சொல்லி காட்டுறான். பல நபிமார்களை பற்றி பேசும் பொழுது, எல்லா நபிமார்களுடைய சம்பவங்களை விளக்கும் பொழுது, அவர்கள் இளைஞர்களாக இருந்தால் இளமை பருவத்தை அவர்கள் அடையும் பொழுது அவர்களுக்கு நபித்துவத்தை நாம் கொடுத்தோம், அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம் என்பதாக பல இடங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதே போன்று எல்லா இடங்களிலுமே இந்த இளைஞர்கள் தான் முன்னிறுத்தப்படுகிறார்கள். இந்த இளமை பருவம் என்பது மிக ஆற்றல் மிக்கது. அல்லாஹ் அந்த திருமறை வசனத்திலுமே அதுதான் சக்தி நிறைந்த ஒரு பருவம், ஆற்றல் நிறைந்த ஒரு பருவம் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுறான். அப்படி ஆற்றலாக இருக்கக்கூடிய, சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தை நம்முடைய இளைஞர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், அந்த ஆற்றலை என்னவென்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணை தன் பக்கம் வீழ்த்துவது, மது அருந்துவது, தவறு செய்யும் பொழுது பெற்றோர்களை ஏமாற்றி தவறு செய்வது ஒரு பலம் என்று அவன் நினைக்கின்றான். அதே போல வாத்தியாரை ஏமாற்றுவது, சமுதாயத்தை ஏமாற்றுவது, யாருக்கும் தெரியாமல் தவறு செய்வதெல்லாம் ஒரு பலம் என்று, ஒரு சக்தி என்று, ஒரு ஆற்றல் என்று அவன் எண்ணுகின்றான். ஆனால் உண்மையான ஆற்றலும் சக்தியும் அது கிடையாது. நபிகளார் உருவாக்கிய அந்த சமுதாயத்தை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் என்று சொன்னால், ஜயித் பின் ஜாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவருடைய வயது வெறுமனவே ஒரு 11 வயது தான். அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. வரும் பொழுது இந்த ஜாபித் பின் ஜயிதை பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவரிடத்துல சொல்றாங்க, நம்ம மதீனாவுல நிறைய யூதர்கள் வாழ்றாங்க, அவங்க கூட தான் நம்ம இருக்கோம், அவர்களுடைய மொழி என்ன செய்யல, நமக்கு புரியல, எனக்கு அந்த மொழி தெரியல, அதனால நீங்க என்ன செய்யுங்க,
அந்த யூதர்களுடைய மொழியை நீங்க கத்துக்கொள்ளுங்க, நம்முடைய பிரச்சாரத்தை எடுத்து சொல்வதற்கும் அவங்க என்ன செய்யறாங்க என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்கும் இந்த மொழி நமக்கு உதவும் என்று அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லப்பட்டவுடன் 11 வயதை நிரம்பிய அந்த ஜாவித் பின் ஜைத் என்ன செய்யறாங்கன்னா, வெறுமனவே 2 வாரம் 14 நாட்களில் வேறு ஒரு மொழியை, தெரியாத ஒரு மொழியை என்ன செய்யறாங்க, அவங்க கத்துக்கொள்றாங்க. 14 இரவு 14 பகல், இந்த ஒரு 14 நாட்களுக்குள்ள அந்த மொழியினுடைய இலக்கணம், எந்தெந்த இடத்துல அதை பயன்படுத்தணும், எப்படி அதை செயல்படுத்தணும் என்பதையெல்லாம் அந்த மொழியை பற்றிய முழுமையான புரிந்துணர்வுகளை என்ன செய்யறாங்க, தனக்குள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பயனுள்ள வகையில் அந்த மொழியை என்ன செய்யறாங்க, பயன்படுத்தி தர்றாங்க என்று சொன்னால் அதுதான் ஆற்றல். இன்றைக்கு இளைஞர்கள் பைக்கில் போறது, வேகமா போறது, பைக்ல வீலிங் பண்றது, சைக்கிள்ல வீலிங் பண்றது, இதெல்லாம் தான் ஆற்றல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆற்றல் கிடையாது. உண்மையான ஆற்றல் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிற மனிதர்களுக்கு பயனுள்ள வகையிலே, நம்முடைய மார்க்கத்துக்கு பயனுள்ள வகையிலே தன்னுடைய ஆற்றலை செலவழிப்பதுதான் உண்மையான ஆற்றல். அதே போல இந்த ஸைத் பின் சாபித்துக்கு இன்னொரு பொறுப்பை கொடுக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க என்று சொன்னால், குரானை தொகுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு புத்தக வடிவில் வைத்திருக்கக்கூடிய குரான் நபிகளாருடைய காலத்துல இல்ல. அவர்கள் மரணித்து அதற்கு பிறகு முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியனோட ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல பல நபி தோழர்கள் என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்பட்ட உடனே இந்த குரான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பகுதி பகுதியால இருக்கு. அப்ப இதையெல்லாம் தொகுக்க வேண்டும். எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னா இதை ஒரு புத்தக வடிவில் கொண்டு வரணும். நம்மளுக்கு குரான் கிடைக்காது, அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு, நான் வச்சிருக்கிறது தான் குரான் சொல்லிட்டு அவங்களுடைய இஷ்டத்துக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குரானை தொகுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸைத் பின் சாபித்தை அழைத்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவர் எவ்வளவு, ஒரு 20 வயதை தொடாத ஒரு இளைஞர். அவர்கிட்ட கொடுத்தோன்னு அவர் என்ன சொல்றாரு, அமீருல் மூமினீனே, நீங்க உஹூது மலையை பேர்த்து எடுத்துட்டு வர சொல்லுங்க, அந்த அளவுக்கு எனக்கு ஆற்றல் இருக்கு. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய வேலை என்னவென்று சொன்னால், இறைவனுடைய கலாமாக இருக்கக்கூடிய அந்த குரானை நீங்க என்ன செய்றீங்க, தொகுக்க சொல்றீங்க. இது மிகப்பெரிய வேலை, இதனுடைய ஆற்றல் என்கிட்ட இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல, நீங்க தான் இதை செய்ய முடியும், கண்டிப்பா நீங்க தான் செய்யணும் என்ற அடிப்படையில் அவங்கள்ட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. 6 மாத காலம் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வெளியூர்களுக்கு சென்று கொடுக்கக்கூடிய எல்லா ஹாஃபில்களையும் வரவழைத்து அவர்கள் மூலம் ஒட்டுமொத்தமாக குரானை தொகுத்து இன்றைக்கு நம்ம கையில வச்சிருக்கிறோமே, அல்கந்து சூரால ஆரம்பிச்சு நாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய 114 அத்தியாயங்களையும் முழுமையாக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 20 வயது நிரம்பாத அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த குரானை தொகுத்து நம்முடைய கைகளில் இன்னைக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆற்றல். ஒரு ஆற்றல் என்பது எப்படி இருக்கணும், இது மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஆற்றலை இப்படித்தான் பயன்படுத்தணும். அந்த பலவான சக்தி வாய்ந்த அந்த இளமை பருவத்தை இது போன்ற மார்க்க காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர மற்றதற்காக அல்ல. அப்ப இப்படிப்பட்டவர்களாக என்ன செய்யணும், நம்முடைய இளைஞர்கள் இருக்கணும். அதே போல முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், அவங்களை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறாங்க. அழைத்து அவங்களுக்கு யேமன் என்ற நாட்டுக்கு அவங்களை கவர்னரா அனுப்புறாங்க. அனுப்பும்போது அவங்க சொல்றாங்க, அனைவரையும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற கலிமாவின் பக்கம் அந்த மக்கள் அலைங்க என்று சொல்லும்போது அவர் சொல்றாரு, அதுக்கு அவங்க செவி எடுத்தால் என்ன செய்யறது, அடுத்ததாக தொழுகையின் பக்கம் அவங்க அலைங்க, அவர்களுக்கும் செவி கொடுத்தால் அடுத்து அவங்களுக்கு ஜக்காத்து நிதியை வசூலித்து அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அதை பிரித்து கொடுத்து அது சமமான முறையில் பிரித்து கொடுங்க என்று சொல்றாங்க. சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு 1 மாத காலத்துல இறந்து போயிடுறாங்க. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி, அதுக்கு பிறகு உமர் அலியினுடைய ஆட்சி. அந்த உமர் அலியினுடைய ஆட்சியினுடைய நிறைவு பகுதியில 5 ஆண்டு காலம் இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹுக்கு நிறைவு ஆகுது. அப்ப அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா, அந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்களை தொழுகை ஏவுகிறார்கள், அத்தனை பேரும் தொழுகிறார்கள். அடுத்ததாக அந்த ஜகாத்தினுடைய நிதியை வாங்கி அந்த ஏமன் நாட்டில் உள்ள அனைத்து ஏழைகளுக்கும் கொடுக்கிறார்கள். அனைத்து ஏழைகளும் தன்னலம் பெற்றவர்களாக அங்க மாறுறாங்க, எல்லாம் வசதியுடையவராக மாறுறாங்க. அடுத்த வருடம் வசூலிக்கக்கூடிய அந்த ஜகாத்தினுடைய நிதி ஏமன் நாட்டுக்கு தேவைப்படல. அந்த நிதி என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவில் ஆட்சி செய்யக்கூடிய உமர் ரலியல்லாஹுக்கு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஒரு உழைப்பை செஞ்சிருக்காங்க. எத்தனை வயது, வெறும் 20 வயது பூர்த்தியானவர்கள் தான் இவ்வளவு பெரிய ஒரு வேலையை அந்த இடத்துல செஞ்சிருக்காங்க என்பதை பார்க்க முடியும். அதே போல இன்றைக்கு நம்முடைய எல்லா விதமான ஹதீஸ்களை நம்ம படிக்கிறோம். ஒரு தொழுகணுமா, அது எப்படி தொழுகணும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதாங்க, நோன்பு வைக்கணுமா, எப்படி நோன்பு வைக்கணும், இது எல்லாம் எப்படி அறிந்து கொள்றோம் என்று சொன்னால் புகாரி என்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்திலேயும் தான், அந்த ஹதீஸ் தொகுப்புகள்லேயும் தான். அப்ப இந்த நபிமொழிகள்லாம் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னா, புகாரி இமாம் இருக்காங்க இல்லையா, அவங்க 16 வயதுல அவங்க தாயார் சொல்றாங்க, உன்னை ஈண்டெடுத்தனுடைய என்னுடைய நோக்கம் என்னன்னா, உன்னை என்னவாக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் என்று சொன்னால் நபி மொழிகளை நீ தொகுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே,
அந்த நபி மொழிகளை நீ தொகுக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன், உன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக 16 வயதில் அவங்க என்ன செய்யறாங்க என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியேறாங்க. அவங்களுடைய சொந்த மொழி அரபு கிடையாது, அவங்க அரபு நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாது. அவங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு புகாரா என்ற ஒரு இடத்துல அவங்க பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கக்கூடிய அவங்க அந்த நாட்டிலேருந்து வந்து மொழியை கற்றுக்கொண்டு 16 வயதில் வரக்கூடியவர்கள் 36 வயசுக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. மக்காவில் கொஞ்ச நாள் தங்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய நபி மொழிகளை எல்லாம் திரட்டுறாங்க. பிறகு மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நபி மொழிகளை திருப்பி அவங்க என்ன செய்யறாங்க, அங்கிருந்து திரட்டுறாங்க. திருப்பி கூபாவுக்கு போறாங்க, மீண்டும் மதீனாவுக்கு வராங்க. இப்படி 20 ஆண்டு காலத்தை தன்னுடைய வாழ்க்கையை எதுக்கு அர்ப்பணிக்கிறாங்க? ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எல்லாம் தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், மார்க்கத்தில் செய்யக்கூடிய பல்வேறு தரப்பட்ட அமல்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த நபிமொழிகளை அத்தனையும் திரட்டி இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஜும்மா தொழுகையிலிருந்து எதை எடுத்துக்கொண்டாலும் சரி பெரும்பாலான நபிமொழிகள் அவர்கள் மூலமாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. அப்ப அந்த நபிமொழிகளை எல்லாம் அவர்கள் திரட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னா எப்பேற்பட்ட உழைப்பு! அவர்களுக்கு இளமை இல்லையா? அவர்களுக்கு ஆசை இல்லையா? எப்படி வேணாலும் அந்த இளமையை கழித்து இருக்கலாமே. ஆனால் அவருடைய லட்சியம் எதுவாக இருந்தது? நாம் ஏன் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம், நம்முடைய செயல் என்ன, எதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இறை வழியிலே அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த நபி மொழிகளை திரட்டி இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அந்த ஆற்றலை எப்படி அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, அந்த இளமையை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்போ ஒரு ஆற்றலை, ஒரு பலத்தை, ஒரு சக்தியை இளைஞர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம் மேலே சொன்னோமே இவர்களை போல் தான் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்பொழுதுதான் அது சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையிலே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அஹபுன் நாசி இலல்லா அன்ஃபஹும் மின் நாஸ். அதாவது மனிதர்களே அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்கள் யார் என்று சொன்னால் யார் மக்களுக்கு பயனுள்ள வகையிலே, சமூகத்திற்கு பயனுள்ள வகையிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிப்பான் என்பதாக திர்மிதியிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இப்படி சமூகத்தை நேசிக்கக்கூடிய, சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய இளைஞர்களாக நாம் உருவாக்கப்பட வேண்டும். சமூகம் அப்படிதான் முன்னேறும். ஏன்னா எந்த ஒரு நாடுமே ஆயுதத்தை பலப்படுத்துவதை விட, பொருளாதாரத்தை பலப்படுத்துவதை விட ஒழுக்கமிக்க நல்ல இளைஞர்களை உருவாக்குவதில் தான் அந்த சமுதாயம் வெற்றி பெறும், அந்த நாடும் வெற்றி பெறும். எவ்வளவு செல்வ பலம் இருந்தாலும், எவ்வளவு ஆயுத பலம் இருந்தாலும், ஒழுக்கமற்ற இளைஞர்கள் இருந்தால் அந்த நாடு, அந்த சமூகம் என்ன செய்யாது, ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதுதான் நம் உலகம் எங்கும் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் தன்னுடைய ஆற்றலை என்ன செய்யணும், இந்த சமூகத்துக்கும் மார்க்கத்திற்கும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? குறிப்பாக இந்த இஸ்லாமிய இளைஞர்கள், மற்ற இளைஞர்களுக்கு நம்ம தான் போய் சொல்லணும், மது அருந்த கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, ஆபாச படங்களை பார்க்க கூடாது, தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்பதையெல்லாம் நாம் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமூகத்துல நம்ம போய் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு இளைஞரை கூப்பிட்டு கேட்கிறோம், மகரிப் எத்தனை மணிக்குங்க அப்படின்னா 4 to 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கும். ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சினிமா பாடல் அதை முழுவதுமாக மனனம் செய்து ஒப்பிக்கின்றான், முழுவதுமாக அதை பேசுறான், ஒரு படத்தினுடைய வசனத்தை பேசுறான், குர்ஆனுடைய வசனத்தை கேட்டா தெரியல, ஒரு ஹதீஸை கேட்டா தெரியல. இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, நாம் எதற்கு வந்தோம், நம்முடைய இலக்கு என்ன, அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்திருக்கிறான் என்பதை எல்லாம் மறந்தவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல அவனுடைய அல்லாஹ் அழகாக படைத்திருக்கிறான், அழகை விரும்புகிறான், எல்லாமே அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும். ஆனா அவனுடைய தலை முடிய பாருங்க, ஒரு கீரி புள்ள போன மாதிரி, ஒரு குருவி கூடு மாதிரி, இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த முடி வெட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவ்வளவு அசிங்கமா இருக்கு. அதுக்கு ஒரு ஃபயர், முன்னெல்லாம் தண்ணி தெளிச்சு வெட்டுவாங்க, இன்னைக்கு என்ன பெட்ரோலை தெளிச்சு வெட்டுறான். ஃபயர் கட்டிங், சாதாரண கட்டிங் 150 ரூபா தான், இந்த ஃபயர் கட்டிங் 400 ரூபா. அதுல கொண்டு போய் காசை கட்டுறான், காசை இழக்கிறான். அதே போல பாருங்க, பைக்குங்கிற பேர்ல வாங்கி அதிவேகமாக அவனுடைய வாழ்க்கையே வேகமாக போய் அந்த பைக்ல வேகமா போய் என்ன செய்யறான், ஒரே திரியா 100ல போய் அப்படியே 108ல ஏறி போயிடுறான். அப்ப இந்த அளவுக்கு இருக்கு. அவங்க அத்தாவை பாக்குறோம், பாலைவனத்துல போய் கஷ்டப்படுறாரு, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, எல்லாத்தையும் இழந்து அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு உயர்வான பொருளை வாங்கி சாப்பிட்டா இது அதிக காசு வருமே, இதை நம்ம ஊருக்கு அனுப்பி வச்சா நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கும், மனைவி நல்லா இருக்கணும், அங்க சிரமப்பட்டு அங்க ஒட்டகம் மேய்ச்சி அங்க எல்லா விதமான சிரமங்களையும் பட்டு அங்கிருந்து காசு அனுப்புனா இவனுக்கு அதோடைய அருமை தெரியல. கண்ட மேனிக்கு என்ன செய்யறான், செலவு பண்றான். அப்படியே என்ன செய்யுது, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான், சிகரெட் பிடிக்கிறான், கஞ்சாக்கள் போன்ற விஷயங்கள் எல்லாத்திற்கும் அடிமையாகிறான், மது போதை அனைத்திற்கும் அடிமையாகி அவன் என்ன செய்யறான், தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறான்.
அதுவும் அல்லாமல் அவங்களுடைய பெற்றோருக்கு தெரியாம பேங்க்ல இருந்து காசை எடுக்கிறான். அவருடைய பின் நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு பேங்குடைய ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறான், அவர் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்க்காரு, லட்சக்கணக்கான காசை காணும். எங்கடான்னு பார்த்தா இவன் திட்டி இருக்கிறான். அதே போல செல்போன்கள், ஆபாச படம், அதே போல விளையாட்டுகள், சூதுவாதுவான அந்த விளையாட்டுகள்ல ஈடுபட்டு காசு சம்பாதிக்கணும் போய் அதுல என்ன செய்யறான், பல்வேறுபட்ட தொகைகளை அங்க இழக்கிறான். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஒழுக்கம் இல்லாமல், ஒரு நேர்த்தி இல்லாமல், எதற்காக வந்திருக்கிறோம் என்ற இலக்கை எல்லாம் மறந்தவனாக தீமையிலே மூழ்கி என்ன செய்யறான் அந்த முஸ்லிம் இளைஞன், அதுலேயே அவனுடைய வாழ்க்கை போகிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஹலாலான ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம், இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன செய்யாத, பள்ளிவாசலுக்குள்ள வராத. பச்சை வெங்காயத்தையும் பச்சை பூண்டையும் சாப்பிட்டுட்டு நீ என்ன செய்யாத, பள்ளிவாசலுக்கு வராதிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்துகிட்டு பீடியும் சிகரெட்டையும் குடிப்பது எப்படி இருக்கு, மது போதைகளுக்கு ஆட்படுவது எப்படி இருக்கு, இது நியாயமா இருக்கா? அதே போல மார்க்கத்தை எடுத்துக்கணும், எல்லாமே அல்லாஹ்விற்கான அமல்கள் தான். அந்த அமல்கள்ல கூட நோன்பு வைக்கும் பொழுது உடல்நிலை பாதிக்கப்படும் என்று சொன்னால் நீ நோன்பை விட்டுரு. ஏன்னா முதல்ல ஆரோக்கியம் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஆரோக்கிய கேடை விளைவிக்கக்கூடிய மது போதைகளுக்கு, போதைப் பொருளுக்கு ஒரு இளைஞன் ஆட்படுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் எப்படி நடந்துக்கிறான், எந்த விதமான அச்சமுமே இல்லை. சிந்தனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய கைகளாலே நீங்கள் நாசத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க, ஆரோக்கியத்தை பேணுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 4 கேள்விகள் மறுமையில் இருக்கிறது. அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மகசருடைய மைதானத்தை ஒருவருடைய கால்களும் அங்கிருந்து நகராது. அதுல ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், உனக்கு கொடுக்கப்பட்ட இளமையை நீ எவ்வாறு கழித்தாய், எவ்வாறு சம்பாதித்தாய், அதை எவ்வாறு செலவு செய்தாய், உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். இப்ப மேல ஒரு 4 சகாபாக்களுடைய வரலாறு சொன்னோம், இந்த மார்க்கத்திற்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னோம், சமுதாயத்துக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னோம். அவங்க அதுக்கான பதில சொல்லிடுவாங்க. முஆத் பின் ஜபலை கூப்பிட்டு கேட்பாங்க, நான் இந்த மாதிரி மக்களுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஆட்சியை நடத்தினேன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை கொடுத்தேன், அதன்படி அவர்கள் வழி நடக்க எல்லா விதமான உபதேசங்களையும் அளித்தேன் என்று சொல்லி விடுவார்கள். ஜாயிது பின் ஜாபித்தை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, நான் இந்த மாதிரி குர்ஆனை தொகுத்து கொடுத்தேன், அதே போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மொழியை கற்றுக்கொண்டு பல்வேறு உதவிகளை செய்தேன் என்று சொல்லிவிடுவார்கள். நம்முடைய இளைஞர்களை கூப்பிட்டா என்ன பதில் வச்சிருக்கிறாங்க, நான் மறைவான இடத்துக்கு போய் சிகரெட் பிடிச்சேன், யாருக்கும் தெரியாம மது அருந்தினேன், கஞ்சாவை குடிச்சேன், ஆபாச படங்களை பார்த்தேன், இப்படி சொல்ல முடியுமா? வேகமாக பைக்கை ஓட்டி கொண்டு போய் இடித்தேன், அப்படியா சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய கேள்வி எப்படி இருக்கும், கடுமையாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது எந்த அளவுக்கு எல்லாமே யோசிச்சு வச்சிருக்கோமா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல, சூரியன் பல கோடி கிலோமீட்டருக்கு மேல இருக்கு, அந்த வெப்பத்தையே நம்மளால தாங்க முடியல. மறுமையில் எப்படி இருக்கும், ஒரு பனைமரம் அளவு, ஒரு தென்னை மரம் அளவு அல்லாஹ் கிட்டத்துல கொண்டு வந்துருவான் அந்த சூரியனை. அப்ப சூரியனுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியலன்னா அந்த வெப்பத்தை எப்படி தாங்க போறோம்? நரகத்தினுடைய வெப்பம் என்பது இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை விட 70 மடங்கு அதிகமாக இருக்கும் என்கிறார். அப்ப அந்த நெருப்பினுடைய வெப்பத்தை எப்படி தாங்குவோம்? சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வேதனை என்பது மிக கடுமையானது. அப்ப அதையெல்லாம் மறந்து இறை அச்சம் இல்லாமல் இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனை படித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களும் என்ன செய்யணும், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை புகட்ட வேண்டும். எந்த அளவுக்குனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செல்போன் பயன்பாடு தான் மக்களை வழிகெடுக்கிறது, இளைஞர்களை வழிகெடுக்கிறது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். செல்போன் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா பள்ளிக்கூட பாடங்கள், காலேஜில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்திற்கும் செல்போன் தேவைப்படுகிறது. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த செல்போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, மகனே, அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நீ ஒரு பாறைக்குள் இருக்கக்கூடிய, வானத்தில் எங்கும் இருக்கக்கூடிய, பூமியில இருக்கக்கூடிய, மறைவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அவன் என்ன செய்வான், கொண்டு வருவான் என்று சொன்னாங்க. அப்ப நீ எப்படி மறைவாக தவறு செய்தாலும் சரி, யாருமே இல்லைனாலும் சரி, அப்பா அம்மா பார்க்கல, வாத்தியார் பார்க்கல, உலகத்துல யாருமே பார்க்கல என்றாலும் கூட அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நீ என்ன செய்தாலும் அவன் என்ன செய்வான், அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். மறுமையில் அதை கேள்விகளாக கேட்பான் என்ற ஒரு அச்சத்தை அவனுடைய உள்ளத்தில் விதைத்தோம் என்று சொன்னால் அவனுக்கு அச்சம் வரும். அல்லாஹ்வை பற்றிய எல்லா விதமான செய்திகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஆனா நம்ம அப்படி வளர்க்கிறோமா? உலகத்துல அவனை எதுக்கு பயன்படுத்துறோம்? உலக கல்விகளுக்காக. உலகத்துல சம்பாதிக்கணும், வசதியா வாழணும், வசதியா காரு வேணும், வீடு வேணும், எல்லா வசதிகளும் உலகத்தினுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர வாழ்வியலை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். இதனுடைய விளைவு என்னன்னா, உங்களே கவனிக்க மாட்டாங்கிறான். பெற்றோர்களை கூட அவனுக்கு என்ன முடியல, அந்த அளவுக்கு சுயநலம், மார்க்கத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல், பெற்றோரை எப்படி அல்லாஹ் பேணி பாதுகாத்து சொல்கிறான் என்கின்ற எந்த விதமான விஷயமும் இல்லாமல் முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்க வேண்டும், வசதியாக இருக்கணும் என்ற நோக்கிலேயே போயிட்டு பெற்றோர்களை கவனிக்காம விடுறான்.
இப்ப இந்த மாதிரி செயல்கள்லாம் என்ன காரணம்? யார் காரணமா இருக்கா? நாமே தான் காரணமா இருக்கோம். முறையாக இந்த உலக கல்விக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? காலையிலே எழுப்பி விடுறோம், டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு, சார் எங்க போறாரு? வேலைக்கா போறாரு, எல்கேஜி போறாரு, அவருக்கு லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து அவன் அனுப்பி விடுறோம். ஆனா ஒரு மதரசா கல்விக்கு தூங்கி எஞ்சி பல்லு கூட விளக்குறது இல்லை, அப்படியே முகத்தை கழுவிட்டு போட அவனும் பாத்துக்கலாம், உஸ்தாதத்தை சொல்லிக்கிறேன் அப்படின்னு அனுப்பி விடுறது. அப்ப இந்த அளவுக்கு இருக்கிறோமே, நமக்கே எந்த விதமான அதை பற்றிய பொறுப்பும் சிந்தனையும் இல்லைன்னா எப்படி? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த உலக கல்வியை சரியாக நம்ம செயல்படுத்தினா மார்க்கத்தினுடைய கல்வி வேணும். அது இருந்தா தான் எல்லாத்தையும் சரி பண்ணுவான். இன்னைக்கு கெமிக்கல் இன்ஜினியர் இருக்கிறான், கல்வியை கத்துக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். ஆனா அவன் செய்யக்கூடிய வேலை என்ன? பால்ல கலப்படம் பண்றான். குழந்தைகள் கொடுக்கக்கூடிய பால்ல, அதுல கூல்ட்ரிங்க்ஸ்ல, குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பல பொருட்கள்ல கலப்படம் இருக்கு. அதுல விஷம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் இருக்கு. அப்ப அதெல்லாம் விற்கிறான். ஏன் விற்கிறான்? அவனுக்கு அந்த பயம் இல்லை, அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லை. இது குழந்தைகள் சாப்பிடும், இது பல பேர் சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு இதன் மூலம் புற்றுநோய் வரும் என்கின்ற அறிவு இல்லை. நம்ம சம்பாதிக்கணும், இந்த பொருள் நிறைய விற்கணும், நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கே தவிர எப்படி சம்பாதித்தா என்று அல்லாஹ் கேட்பானே, அந்த சிந்தனை எப்போ வரும்னா மார்க்க கல்வி அவனுக்கு போட்டப்படும் பொழுதுதான். அப்ப அது யாருடைய தப்பு? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தப்பு தான். அப்ப எப்படி வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதே போல அவனுக்கு வாழ்வியலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் அவனுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெருவிலே தான் நிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி காட்டுறாங்க? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இடம் பஜார் தான். ஒரு குட்டி சுவர்கிட்ட நின்றுகிட்டு, பொதுமக்கள் வரக்கூடிய இடத்துல நின்றுகிட்டு கேலியும் கிண்டலுமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி பொது இடங்கள்ல இருக்கும் பொழுது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அங்க இருக்கக்கூடிய இடர் தரக்கூடிய பொருட்களை அகற்றி வைக்க வேண்டும். இப்படி எல்லாம் அவனுக்கு மார்க்கம் என்னென்ன சொல்லுதோ எல்லாத்தையும் சொல்லணும். பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன செய்யறான்? இந்த படங்களையும் சினிமாக்களையும் பார்த்து விட்டு அதிலே போய் இருக்கும் பொழுது மாற்று மத சகோதரிகளை காதலிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் காலேஜ் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பையன்களை காதலித்து விட்டு அவர்களோடு ஓடி போய், மார்க்கம் வேணாம், என்னுடைய பெற்றோர்கள் வேணாம், எனக்கு அவன் தான் முக்கியம் என்று சொல்லி ஓடி போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எப்படி வருது? மார்க்கத்தை பற்றி எந்த விதமான புரிதலும் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கல. நமக்கே என்ன செய்யுது? பல நேரங்கள்ல பெற்றோர்களே மார்க்கத்தை கத்துக்கிறது இல்ல. அப்ப எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம்? அப்ப இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும், இறைவனை பற்றிய அச்சத்தை எல்லாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தால்தான் நல்ல மக்களாக, நல்ல மனிதர்களாக அவங்க இந்த உலகத்திலையும் வாழ்வாங்க, மறுமையிலையும் வெற்றி பெறுவாங்க. அப்ப இதை நோக்கமாக கொண்டுதான் ஜம்மியத்துல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற ஜாக் அமைப்பின் சார்பாக வருகின்ற ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை திருச்சியிலே யூத் கான் என்ற ஒரு மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டில் இளைஞர்களுக்கான மன உளவியல் சம்பந்தமான பயிற்சிகள், அவங்க எப்படி அணுகணும், கல்வியை எப்படி அணுகணும், மார்க்கத்தை எப்படி அணுகணும், அல்லாவும் அல்லாவுடைய தூதரின் அடிப்படையில எப்படி இந்த உலகத்திலையும் வெற்றியை பெற்று மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதையெல்லாம் அந்த மாநாட்டிலே முழுமையாக சொல்லித் தருவார்கள். அப்ப உங்களுடைய இளமையான பிள்ளைகளையும் பெண்களையும் அனுப்பி வையுங்கள். அவர்கள் கற்று தேர்ந்து மார்க்கத்தை என்ன செய்வாங்க? நல்ல முறையில பின்பற்றக்கூடியவர்களை பின்பற்றுவதற்கு இந்த மாநாடு ஒரு உந்து சக்தியா இருக்கும். மாநாட்டுல மட்டும் இது கிடைச்சிடாது, அதுல ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மென்மேலும் தன்னுடைய மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு உதவியா இருக்கும். அந்த அடிப்படை இளைஞர்களை அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.